அடுத்து சிம்ம ராசி. கேளுங்க. ஃபேம் ரெகக்னேஷன் கிடைக்குமா? ஃபேம் ரெகக்னேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். ஃபேமஸ் ஆக முடியுமா? அதாவது சிம்மம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா நிர்வாகம் அப்படின்னு பேர். இப்போ யூனியன் லீடர், லேபர் லீடர், ப்ராஜெக்ட் லீடர், என்ன ஹெச்ஆர், இந்த மாதிரி சூப்பர்வைசர், இந்த மாதிரி ஒரு ஹெட்டான பொசிஷனில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பர்சன் யாருன்னு பார்த்தா சிம்மத்தில் பிறந்தவங்க தான். ஸோ இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இதில் பிறந்தவங்க ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க, அதாவது சிம்ம மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே வந்து நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கு தானாகவே வரும். அதன் காரணமாக என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஓனர் வந்து பணத்தை போட்டுடலாம், ஒரு நல்ல ஒர்க்கரை வந்து சேர்த்துடலாம். ஆனால் அந்த வேலை பார்க்குறவரை வந்து சரியான முறையில் வேலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசர் வேணும், ஒரு நல்ல லீடர் வேணும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க பார்த்தா சிம்மம். அப்போது இந்த ஃபேம்ங்கிற வார்த்தை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க எந்த துறையில் போய் சேர்ந்தாலும் அங்கே அவங்களுக்குன்னு ஒரு பேர் அங்கே பதிச்சுட்டு தான் வருவாங்க. ஃபேமஸ் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே போனாலும் சிம்மம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்க ஒரு இடத்துல போய் கால் வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு விளம்பரங்கிறது தானாக தேடி வந்துடும். ஃபேமஸ் ஆகணும்னு தனியாக ஒன்றும் செய்ய வேண்டாம் அவங்க, ஏன்னா அவங்க நிர்வாகத்திறன்லேயே அது கிடைக்குது. சிம்ம ராசிக்கு லீடர்ஷிப் ரோல் கிடைக்குமா? இப்போ தான் சொன்னேனே, இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஆல்ரெடி அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு இந்த லீடர்ஷிப்பு தான் கிடைக்கும். அந்த லீடர்ஷிப் கிடைச்சா மட்டும்தான் அவங்களால அதில் ஒர்க் பண்ணவும் முடியும். என்ன கேட்டால் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு வேலை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக வராது. அனுசரித்து வேலை பார்ப்பாங்க. கீழ்ப்படைஞ்சு வேலை பார்க்குறது வேறு, அனுசரித்து வேலை பார்க்குறது வேறு. இந்த அனுசரித்து வேலை பார்க்குறதுனால என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களையும் அவங்களால நிர்வாகம் பண்ண முடியுது, அவங்களுக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களையும் நிர்வாகம் பண்ண முடியுது. அதுதான் ஒரு நல்ல லீடருக்கு உண்டான அடையாளம். அது சிம்மத்துக்கே உண்டான கைவந்த கலை. அதனால் லீடர்ஷிப்புங்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும். சிம்ம ராசிக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லதா? பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பொதுவாக சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் கொடி கட்டி பறக்கிறாங்க. ஆனால் அது வந்து பரம்பரை தொழிலாக இருந்தால் அதை அவங்க கையில் எடுத்து நிர்வாகத்தை கொண்டு போனால் நம்ம நல்லா இருக்குது. ஆனால் ஃபைனான்ஸுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சிம்மத்துக்கு அவ்வளோ தூரம் உசிதம் இல்லை. சரி, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இருக்கிறதுலையே வந்து அதாவது ரிச்சஸ்ட் பீப்புள், அதாவது பெரிய அளவில் 1000 கோடி 2000 கோடி 100 கோடி இந்த மாதிரி பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அப்படி யாராவது அவங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் இவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணி அதில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு அமையும், அதில் ஒரு நிர்வாகம் அமையும், அதில் ஒரு முதலாளித்துவம் அமையும். நிறைய ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து பங்குதாரர்களாக வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது, மற்றபடி பிரச்சனை இல்லை. சிம்ம ராசிக்கு எதிர்பாராத செலவு அதிகரிக்குமா? சிம்ம ராசிக்கு எதிர்பாராத செலவு அதிகரிக்குமா? அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு செலவழிப்பாங்க. எதிர்பாராத செலவுன்னெலாம் கிடையாது. சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி கொடுங்கன்னு வாயை திறந்து கேட்குறதுக்கு முன்னால் வாங்கி கொடுத்துருவாங்க. சும்மா வெளியில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா வா டீ குடிக்க போவோன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க, சாப்பிட போவோன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸை வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு என்ன கேட்டாலும், அவங்களுக்கு சாப்பிட்ற விஷயம்னு யார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது கிடைக்கும். சிம்மத்துக்கு உண்டான ஒரு கேரக்டர் அது. யாருக்கு எதுனாலும் அது பிரேவ் ஹார்ட்னு சொல்லுவாங்க, திறந்த மனது. உதவின்னு ஒருத்தர் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க. அதனால் இவங்க வந்து தெரிஞ்சே செலவு பண்ணுறதுனால எதிர்பாராத செலவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தெரிஞ்சே அவங்க என்ன வேணுமோ அதை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது நிறைய தர்மம்
அடங்கி இருக்கிறதுனால, நியாயமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறதுனால அது அவங்களுக்கு புண்ணியத்தை தான் சேர்க்கும். அதனால் அதை வந்து வீணான செலவுன்னு சொல்ல முடியாது. எதிர்பாராத செலவுங்கிறது சிம்மத்துக்கு கிடையாது. தெரிஞ்சு செலவு பண்ணுவாங்க. ராதே கிருஷ்ணன்.